எங்கள் உறவுகளுக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான முடிவுகள் இல்லை. ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இந்த 15 வருட போராட்டத்திலே இறந்து விட்டார்கள். போராடுவோம், எல்லா வகையிலும் சேர்ந்து போராடுவோம். சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். சிறுவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தாயும் சேயும் ஒன்றாக கொன்றளிக்கப்பட்ட வணக்கம் உறவுகளே, நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து செம்மணி சந்தியில் வந்து நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணியில் வந்து புதைகுழிக்கு நீதி கோரி ஒரு போராட்டம் ஒன்றினை வந்து மேற்கொண்டிருக்கிறோம். அந்த காணொலியை தான் இதில் வந்து பதிவேற்ற போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த காணொலி வாயிலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து செம்மணி புதைந்தது எலும்புகள் அல்ல, நம் வரலாறும் நீதியும் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மௌனத்தின் புதைக்குறிகளை நீட்டி நீதியின் குரல் எழுப்புவோம். வேண்டும் 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 அதே இதில் வந்து காணாமல் போனவர்களின் நினைவாக செம்மணியில் நீதிக்காக நிற்கின்றோம். சர்வதேசமே சர்வதேசமே வேண்டும் 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 சர்வதேச இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கொடு. இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு பதில் கொடு. பதில் கொடு பதில் கொடு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு புதைக்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கு புதைக்கப்பட்டது புள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டது புதைக்கப்பட்டது மன்னரில் புதைக்கப்பட்டது மண்மணியில் புதைக்கப்பட்டது செம்மணியில் புதைக்கப்பட்டது. பதில் சொல் பதில் சொல் உலக தமிழினமே. ஓர் பகிரங்க வேண்டுகோள். புதைக்கப்பட்ட எம்பவர் உயிருக்கு நீதி வேண்டும். 2025 ஆனி மாதம் 20ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வாழ் நாம் பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள், மனித உரிமை பாதுகாவலர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் குடும்ப உறவுகள், கடற்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் இணைந்து
இலங்கை அரசிடம் நீதி கோருகின்றோம். 1983 ஆண்டு ஆடி மாதம் தமிழினத்தின் மீது நாடு முழுவதும் பரவலாக கட்டவிழ்க்கப்பட்ட இன வன்முறையுடன் இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச அனுசரணையுடன் கூடிய வன்முறைகளும் படுகொலைகளும் விரிவாகின. இலங்கை இராணுவம், இந்திய இராணுவம் 1987 தொடக்கம் 1989 அரச அனுசரணை பெற்ற தமிழ் ஆயுத குழுக்கள், சிங்கள மற்றும் முஸ்லிம் ஊர்காவல் படையினர் ஆகியோரால் தமிழ் பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் அடங்கலாக குரூரமான முறையில் வெட்டியும் சுட்டும் எரித்தும் படுகொலை செய்யப்பட்டனர். குறிப்பாக பலர் இலங்கை அரச படையினரால் கூட்டாக கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலங்களில் வந்தவர்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர். வட மாகாணத்தில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதுடன் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். சில இடங்களில் சிங்கள பொதுமக்களும் கொல்லப்பட்டனர். 2009 ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரசால் தமிழ் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது. போரின் இறுதியில் சரணடைந்தவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள், கையளிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இந்த பின்னணியில் இலங்கையின் வட மாகாணத்தில் மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. மன்னார் மனித புதைகுழி இது தை மாதம் 2018 ஆண்டு மன்னார் பழைய சதோசா கட்டட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் மொத்தமாக 323 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதில் 28 பேர் சிறுவர்களாகும். இந்த அகழ்வின் போது இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மெலிவன் மாரி பிஸ்கட் வெற்று பையொன்றும் வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி இது ஆடி மாதம் 2023 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் மொத்தமாக 52 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்க போராளிகளின் சீருடைகள், அவர்களின் இயக்க அங்கத்துவ இலக்க தகடுகள், உள்ளாடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அதிகமான உள்ளாடைகள் பெண்களுக்குரியவையாகும். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி இது 13ஆம் தேதி மாசி மாதம் 2025 ஆண்டு கட்டுமான பணிகளின் போது முதன்முறையாக இப்பகுதியில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டளைக்கு அமைய வைகாசி மாதம் 2025 ஆண்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதுவரை 19 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் 3 எலும்புக்கூடுகள் சிசுக்களின்றாகும். இவற்றை விட இன்னும் பல புதைகுழிகள் காணப்படலாம் என நம்பப்படுகின்றது. பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி கூட்டு பாலியல் வல்லுறவு மற்றும் படுகொலை வழக்கின் பிரதான எதிராளியான முன்னாள் லான்ஸ் கோப்ரல் சுமத்ரன ராஜபக்ச 1998 நீராய விளக்கம் வந்த முன்னிலையில் செம்மணியில் மனித புதைகுழி இருப்பதை வெளிப்படுத்தினார். இதன்போது 1995 யாழ்ப்பாணம் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுடன் இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு காணாமல் போன 300க்கும் அதிகமானோர் செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1990 ஆண்டு ஆரம்ப கட்ட விசாரணைகளில் 15 உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. தடயவியல் நிபுணர்களின் கூற்றுப்படி உடல்களில் சித்திரவதைக்குள்ளான தடயங்கள் காணப்பட்டுள்ளன. 23 ஆவணி மாதம் 1990 ஆண்டு யாழ்ப்பாணம் தீவக பிரதேசங்களான மண்டைதீவு, அல்லைப்பிட்டி, மண்கும்பான் ஆகிய இடங்களை சார்ந்த 70 இளைஞர்கள் இராணுவத்தினால் கொல்லப்பட்டனர். இதுவரையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது. 1992 ஆண்டு காலப்பகுதியில் மண்டைதீவு பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து சடலங்கள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தன. இராணுவத்தினால் கொண்டு செல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு மண்டைதீவு கிழக்கு பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் போடப்பட்டிருக்கலாம் என பரவலாக நம்பப்படுகின்றது. 1990 ஆண்டு ஆவணி 6ஆம் தேதி இலங்கை இராணுவம், முஸ்லிம் ஊர்காவல் படையினரும் அம்பாறை மாவட்டம்
திராய்கேணி கிராமத்தை சேர்ந்த 54 பேரை வெட்டி கொண்டனர். இதில் ஒரு பெண்ணும் அவரது 1.5 வயது குழந்தையும் அடங்குவர். சம்பவம் நடந்த இடம் திராய்கேணி பெரிய தம்பரான் மற்றும் பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்புறம் ஆகும். கொல்லப்பட்டவர்களை பொதுமக்கள் தாமே ஆலய முன்வளாகத்தில் கிடங்கு வெட்டி உடலங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக போட்டு புதைத்துவிட்டு காரிதீவு அகதிகள் முகாமுக்கு சென்று விட்டனர். கிழக்கு மாகாணத்தில் பல கூட்டு படுகொலைகள், கூட்டு கடத்தல்கள் நடைபெற்றுள்ளன. உதாரணத்துக்கு பந்தாருமுலை பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து 158 பேர் இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். சத்திரிகொண்டானில் 1990ஆம் ஆண்டு புரட்டாதி 9ஆம் தேதி அன்று 1186 பேர் குழந்தைகள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இளம் பெண்கள், ஆண்கள் உள்ளடங்களாக இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டனர். அதன் பிறகு இவர்கள் பற்றி தகவல்கள் உறவினர்களுக்கோ ஊரவருக்கோ கிடைக்கவில்லை. சார்பற்று உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டவும் பொறுப்பு கூறலை அமல்படுத்தவும் வேண்டும் என நாம் அரசை கோருகின்றோம். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு, இலங்கை, 20 ஆனி மாதம் 2025. எனது பெயர் ஜார்சன் பிகிராடோ, வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர். இன்றைக்கு நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற 8 மாவட்டத்தை சேர்ந்த சிவில் சமூகங்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகள் மற்றும் மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்களும் 8 மாவட்டத்திலிருந்து அம்பாறை தொடக்கம் மட்டக்களப்பு, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, யாழ்ப்பாணம், திருகோணமலை 8 மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் இங்கு ஒன்று கூடிய ஒரு செய்தியை இந்த அரசுக்கு பகிரங்கமாக சொல்கிறோம். எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுழிகள் யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது என்பதை இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும். இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும். அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், செம்மணி மனித புதைகுழிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேண்டும். என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நடந்ததை நடந்ததான்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை. ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம். இங்கே நாங்கள் வந்ததன் நோக்கம் தற்போது அகழ்வு பணியில் இருக்கின்ற எங்களுடைய செம்மணி புதைகுழி நடந்ததை தெளிவாக சொல்வதற்கு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கு தாமதமற்ற நிதியினை இந்த அரசு ஒதுக்கப்பட வேண்டும். ஆகவே இதில் நடந்ததை மிக விரைவாக சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் எங்களுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் தற்போது 23 தொடக்கம் 26ஆம் தேதி வரைக்கும் ஐநாவினுடைய ஆணையாளர் 9 வருடங்களின் பின் இலங்கைக்கு வர இருக்கின்றார். ஆகவே நாங்கள் பொது ஊடகங்களில் அறிகிறோம். இந்த விடயத்தில், இந்த மனித புதைகுழியினுடைய விடயத்திலும் அவரது பார்வை மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும். அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் அவரது பங்கு இருக்க வேண்டும். அதே போல இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய காணாமல் போன அம்மாமார் வீதிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய காணிகளை நாங்கள் கொடுத்து போட்டு பறித்து எடுத்து போட்டு அவர்கள் இன்று வரையும் தெருவில் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த காணிகளை மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக உங்கள் முன் ஊடக நண்பர்கள் முன் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களினுடைய அனைத்து உரிமை கோருகின்ற பிரதிநிதிகளாக இங்கு கூடியிருக்கிறோம். குறிப்பாக வடக்கிலே மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாண செம்மணி புதைக்குழியினுடைய நீதியை கோரி இன்று கூடியிருக்கிறோம். இந்த புதைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய உறவினர்கள், இவர்களுக்கு நீதி வேண்டும். புதைக்கப்பட்டவர்கள் யாரால் புதைக்கப்பட்டார்கள், அவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும். இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் நிலையில் கரிசனை காட்டாமல் அதை புறந்தள்ளி இன்று சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மாயையான நீதி வழங்கல் தோற்றப்பாடுகளை கொண்டு வந்து தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுவதை, நீதியிலிருந்து விலக்கப்படுவதை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு வருவதற்காக
இந்த செம்மணி புதைகுழியினுடைய நீதி வேண்டியே என்று கூடியிருக்கிறோம். சர்வதேச நாடுகள் இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இலங்கை அரசும் காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது புதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரியே இந்த போராட்டத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழர் தாயத்தில் இருக்கின்ற 8 மாவட்டங்களிலும் இருந்து பொது அமைப்புகள் மற்றும் விவசாய அமைப்புகள், மீனவர் அமைப்புகள், அதோடு சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இணைந்து வடக்கு கிழக்கிலே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிலங்களின் அபகரிப்பு, அது மாத்திரமல்லாமல் விசேடமாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே தாயை குழந்தை அள்ளிக்கொண்டிருப்பது போன்றும் இவ்வாறான ஒரு மனித அவலம் இந்த மண்ணிலே நடந்தேறி இருக்கின்றது. இதுதான் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று பல இடங்களிலே இவ்வாறான ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. இதற்கான ஒரு நீதி இந்த காலகட்டத்திலே ஐநாவினுடைய உயர்ஸ்தானிகர் இந்த மண்ணுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகின்றார். அவர்களுடைய பார்வைக்கு இந்த செம்மணி மனித புதைகுழி அந்த உயிர்கள் இறுதி கட்டத்திலே தமக்கான ஒரு நீதி எவ்வாறாயினும் தன்னுடைய உறவினர் ஒருவன் ஊடாக கிடைக்கும் என்பதனை எதிர்பார்த்துத்தான் அந்த இறுதியாக அந்த உயிர்களை விட்டிருப்பார்கள். அவர்களுக்கான நீதிக்காக இன்று இத்தனை உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய ஆத்மா இன்று ஓரளவு அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை எட்டியிருக்கும். அதுபோன்று அம்பாறையிலே இன்று நில ஆக்கிரமிப்புக்காக ஆன்மீகத்தினுடைய உச்சத்தினை போதித்த கௌதம புத்தரை வைத்துக்கொண்டு நில ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கின்றார்கள். உகந்த என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அந்த இடத்திலே தற்பொழுது புத்த பெருமானுடைய நில ஆக்கிரமிப்புக்கான அடையாளம் இடப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று அம்பாறை தொடக்கம் இங்கு யாழ்ப்பாணம் வரையிலான எல்லா பிரதேசங்களிலும் தமிழர்களுடைய காணிகளை ஏதோ ஒரு வகையிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அனுபவிக்க வேண்டியவை. ஆகவே அரசு சமத்துவமான ஒரு ஆட்சியை நாங்கள் இங்கு வழங்குவோம். எல்லோரும் இந்த நாட்டினுடைய குழந்தைகள் என்கின்ற அடிப்படையிலே தங்களுடைய ஆட்சி அமைத்துக் கொண்டார்கள். இன்றே அவர்களினுடைய வார்த்தைகளினுடைய மாயம் ஓரளவுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றனர். ஆகவே சர்வதேச ரீதியிலே செம்மணி புதைகுழிக்கான நீதி நிச்சயப்படுத்த வேண்டும். அதேபோன்று எங்களுடைய காணிகள், அதேபோன்று எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற வளச்சுரண்டல்கள் போன்றவற்றை நிறுத்தி எங்களுக்கான ஒரு சரியான ஒரு நீதியினை இந்த அரசு வழங்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. செம்மணி புதைகுழி யாழ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாவது புதைகுழி என்று சொல்ல விரும்புகின்றேன். மேலும் பல புதைகுழிகள் யாழ் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட இருக்கின்றது. அதாவது யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு இராணுவ முகாம்களிலும் ஒவ்வொரு புதைகுழி இருக்கும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது, முல்லைத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது, மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு புதைகுழி விசாரணைகளும் இதுவரை நீதியான இறுதி தீர்வை எட்டவில்லை. அதே போல் யாழ் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிக்கு அரசாங்கமானது இதுவரைக்கும் நிதி ஒதுக்க முன்வரவில்லை. இன்னும் சில நாட்கள் பொறுத்திருப்போம். ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வாக சர்வதேசத்தில் மட்டும்தான், சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை, சர்வதேச பங்களிப்புடன், சர்வதேச நீதியுடன் இவ்வாறான விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் ஒவ்வொருவருடைய கடமை. அதாவது தற்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை வர இருக்கின்ற இந்த நிலையில் குறிப்பிட்ட நிலையங்களை பார்வையிட வேண்டும். மக்களுடைய தமிழ் மக்கள் ஒவ்வொருடைய மக்களுடைய நிலையங்களை அவர் அவதானிக்க வேண்டும், கேட்க வேண்டும், உண்மைகள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் வரும்பொழுது கூறியது ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று. ஆனால் ராணுவ முகாம்களில் புதைகுழிகள் இருக்கின்றபடியால் தான் இதுவரையும் அவர்கள் கூட அகற்ற பின்தங்கி நிற்கின்றார்கள். ஆகவே இந்த அரசாங்கத்திடம் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகிறீர்கள். இது சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கான நீதியான விசாரணை தேவை என்றால் சர்வதேசம் இங்கு வர வேண்டும். அவருடைய கண்காணிப்பில் உண்மையான நீதியான நேர்மையான விசாரணை கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதே நேரம் நில ஆக்கிரமிப்பு இந்த அரசாங்கமும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. தையிட்டி போராட்டத்தில் அண்மையில் கூட தையிட்டியில் விகார பிக்குமேருக்கு ஒரு மடம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்களிலும் எந்த மாற்றம் இல்லை. இவர்களும் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய போறதில்லை. அதே நேரம் அரசியல் கைதிகள் தொடர்ந்து உள்ளே இருக்கிறார்கள். எவரும் இல்லை, விடுதலை செய்ய மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் கூறுகின்றது. ஆகவே இம்முறை சர்வதேச தரத்தில், அதாவது ஐநாவில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானம் தமிழ் மக்களுக்கு சார்பானதாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வாறான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தமிழ் மக்கள் தொடர்ந்து வடக்கு கிழக்கு சுமூகமாம் வாழ சர்வதேசம் இங்கு சமூகமளிக்க வேண்டும். அவர்களுடைய முன்மொழிவிலேயே தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும்
நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் we want justice 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 justice we want 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 justice பதில் சொல் சர்வதேசமே பதில் சொல். மறைக்கப்பட்ட உண்மை வெளிக்கொணர வேண்டும். மறைக்கப்பட்ட உண்மை வெளிக்கொணர வேண்டும். மறைக்கப்பட்ட உண்மை வெளிக்கொணர வேண்டும். ஜாதியை நிர்ணயித்து சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்கள் இந்த இலங்கை திருநாட்டிலே ஒன்றாக வாழும் என்று சொன்னால் 30 ஆண்டு கால தமிழினத்தின் மீது தொடுக்கப்பட்ட அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தாலும் கூட என்று தமிழர்கள் தமிழதாய பகுதியிலே நிம்மதியற்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்கு திட்டமிடப்பட்ட சிங்கள இனவாதமாக மாறி என்று தமிழர்களுடைய நிலங்களை பறித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான முடிவுகள் இல்லை. ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இந்த 15 வருட போராட்டத்திலே இறந்து விட்டார்கள். என்றும் சொல்ல போனால் தமிழ் அரசியல் கைதிகள் கூட முற்றுமுழுதாக விடப்படவில்லை. எங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு என்றும் இராணுவம் கையடக்கி வச்சுக்கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசு முழு பொய்களை சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற வரலாறு தொடரக்கூடாது. இதற்கான இந்த சகல விவரங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முடிவு வர வேண்டும் என்று சொன்னால் இதே அரசாங்கம் இதுக்கான விசாரணைகளை நடத்த வேண்டும். மனித புதைகுழிகளிலே இருந்து இந்த எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு இதை கடந்தெடுக்கப்பட்டு இதுக்கு சரியான விசாரணை நடத்தி கண்டறியப்பட்டு இதை யார் செய்தார்கள், எப்போது செய்தார்கள் என்பதற்கான விசாரணைகள் நடைபெற்று சரியான ஒரு நீதி விசாரணை இந்த தமிழ் மண்ணிலே கிடைக்க வேண்டும். ஆகவேதான் நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம், போராடுவோம், எல்லா வகையிலும் சேர்ந்து போராடுவோம். மனித குலத்துக்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளுக்கும் ஒரு முடிவு வரும் வரையிலே நாங்கள் போராடுவோம். காணாமல் போனவர்கள் சங்கம் போராடும். இந்த மனித உரிமைகள் மீறி நடக்கின்ற அந்த சார்பாக இருக்கின்ற குரல் கொடுக்கின்ற அத்தனை தலைவர்களும் போராடுவார்கள், கட்சிகள் போராடும். இந்த இனத்திலே மீட்சி கிடைக்கும் வரைக்கும், விடுதலை கிடைக்கும் வரைக்கும், உண்மையான விசாரணை நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருப்போம் என்பதை இந்த செம்மணி புதைகுழி விவகாரமாக மாறியிருக்கின்ற சர்வதேச விவகாரமாக மாறியிருக்கின்ற இந்த இடத்திலே நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு நீதியை பெற்று நாங்கள் எதிர்காலத்திலே பயணிப்போம், மீண்டும் தொடர்வோம் இந்த போராட்டத்தை என்று இந்த இடத்திலே கூறி வைக்க தலையிடு பட்டளந்தைக்கொரு நீதியே, பட்டளந்தைக்கொரு நீதியே. அறிந்திருக்காத சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறாக அந்த புதைகுழிகளுக்குள்ளே சிறுவர்களுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தாயும் சேயும் ஒன்றாக கொன்றளிக்கப்பட்டு போடப்பட்டிருக்கின்றார்கள். வேறு எந்த இடங்களிலும் காணப்படாத அளவுக்கு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே தான் இவ்வாறான ஒரு மிலேச்சத்தனமான மனித படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. வடக்கு கிழக்கு தாயகம் தோறும் மனித புதைகுழிகள் காணப்படுகின்றது. அது சர்வதேசத்தினுடைய நிரூபிப்புக்குள்ளாக வேண்டும். அதன் வாயிலாக தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நீதியான நியாயமான சர்வதேச தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கம் மாறிவிட்டது, இந்த இடத்திலே நிலைமை சுமூகமாகிவிட்டது என்றோ இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்படுகின்றது என்றோ எவரும் கருதிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் நடைமுறையில் இருக்கின்ற அரசாங்கம் எந்த அளவு தூரம் படையினரை பாதுகாக்க முடியும் என்பதில் கவனம் செலுத்துகின்றது. அவர்கள் பாருங்கள், தென்னிலங்கையிலே பட்டளந்த வதை முகாம் தொடர்பாக விசாரணை நடத்துகின்றார்கள். எங்கெங்கெல்லாம் மனித படுகொலைகள், மனித குலத்துக்கு எதிரான மனித உரிமை, பாரதூரமான மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றனவோ அங்கெல்லாம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நடத்தப்பட வேண்டும். அதே நேரம் எங்களுடைய தாயகத்தில் அந்த விசாரணைகளை இவர்கள் மூடி மறைக்கின்றார்கள், முடுக்கி விடுவதற்கு அச்சப்படுகின்றார்கள். அவற்றுக்கு நிதி இல்லை என்பார்கள், பின்னர் சொல்வார்கள் அதிலே இருக்கின்ற எச்சங்கள் வரலாற்றுக்கு முந்தியது என்பார்கள். அவ்வாறாக பலதரப்பட்ட போலிகள் ஏற்கனவே புனையப்பட்டு விட்டன தமிழர் தாயகத்தில். இந்த இடத்திலே இடம்பெற்றது ஒரு பாரதூரமான மனித படுகொலை என்பதை, ஒரு இனம் சார்ந்த படுகொலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உலகம் உணர்ந்து, அதாவது தாமதமின்றி
ஐநாவினுடைய சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. புதைகுழியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு, புதைகுழியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு